எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சா புது சொல்யூஷன்ஸ், புது ஆன்சர்ஸ் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும்னு சொல்லுவாங்களே. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பவர் வந்து மைண்ட் பவர். நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குதுன்றது வச்சு தான் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்கள், நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளோட பிஹேவியர் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்போது நம்ம நினச்சா நம்ம மைண்டை டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்கு கூட ட்ரெயின் பண்ணலாமா? நிச்சயமாக பண்ண முடியும். இன்றைக்கி 2 திங்கிங் மாடல்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது உங்களோட லைஃப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய டெசிஷனாக இருக்கலாம், அதாவது ஒரு முடிவுகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட கோல்ஸ், நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ, உங்களோட முயற்சிகள், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லை ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு நான் வித்தியாசமாக யோசிக்கணும்னு நினச்சா கூட இந்த திங்கிங் மாடல் முடிஞ்சால் உங்களோட சிச்சுவேஷனுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல் மாடல் வந்து இன்வர்ஷன் திங்கிங் மாடல். உங்களோட பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அதை ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணாமல் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து பாருங்கள். ஒரு பேசிக்லி தலைக்கீழியாக நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு அதில் ஏதாவது கேப்ஸ் இருக்கான்னு தெரியும். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து முதலையே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கடைசி நிமிஷம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறத விட முதலையே நம்மளால் வந்து என்ன மாதிரி கேப்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு, என்ன மாதிரி ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு இன்வர்ஷன் திங்கிங் மாடல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போது ரொம்ப டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்கிறேனே. இப்போது நான் வந்து ஒரு நாளைக்கு நான் இன்னுமே ப்ரொடக்டிவாக இருக்கணும், என்னோடய நேரத்தை நான் இன்னுமே பெட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னோடய திங்கிங் ஃபுல்லாகவே வந்து யூனி டைரக்ஷனலாக இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய டைம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் யோசிப்பேன். அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரொடக்டிவாக தான் இருக்கேன். பட் நான் எங்கெங்கே மிஸ் பண்ணுறேன்றது என்னால் கவனிக்க முடியாமல் போயிடும். அதுக்கு பதிலாக இப்போ நான் ஒரு நாளைக்கு இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது எங்கெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு யோசிக்கிறது இன்வர்ஷன் திங்கிங் மாடல். ஓகே, பட் இதுவுமே வந்து கடைசியாக நம்மளோட ஆன்சருக்கு தான் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது எங்கெங்கே நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்ற கேப்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கேப்ஸை நான் க்ளோஸ் பண்ணும் பொழுது என்னால் நிறைய நேரம் எனக்கு கிடைக்குது. அந்த நேரத்தை நான் சரியான விஷயங்களில் நான் செலவு பண்ணுறேன். ரைட்? ஸோ எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை ஒரே ஆங்கிளில் யோசிக்காமல் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து அப்ரோச் பண்ணுங்கள். இன்வர்ஷன் திங்கிங் மாடல். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம டு டூ லிஸ்ட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு நாள் நான் என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு டு டூ லிஸ்ட் போடுறோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டு போடுவோம், இந்தந்த விஷயங்களெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு லிஸ்ட்டு போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மறந்துடுவோம். பட் இதுக்கு பதிலாக என்ன ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, நாட் டு டூ லிஸ்ட். அதாவது இன்றைக்கி நான் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம என்னைக்காவது ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோமா? அப்படி போட்டால் டு டூ லிஸ்ட்டை விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி நான் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கேன்னா முதலையே நான் என் மைண்டுக்கு நான் சொல்கிற மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி டு டூ லிஸ்ட்னா இன்றைக்கி என்னென்ன செய்யணுன்ற லிஸ்ட்டு. நாட் டு டூ லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் ஃபோனை வந்து ஸ்க்ரால் பண்ணக்கூடாது, ஃபோனை பார்க்கக்கூடாது, ரொம்ப நேரம் டிவி பார்க்குறதோ இல்லை ரொம்ப நேரம் நான் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும்னு நான் லிஸ்ட்டில் எழுதுகிறேன் அப்படின்னா ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே நானே ஆன்டிசிபேட் பண்ணிடுறேன். நானே வந்து சொல்லிடுறேன், லைக் இங்கெங்கெல்லாம் நான் கேப் விடுவேன், ஸோ இந்தந்த கேப்ஸ் நான் விடும் பொழுது நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு என் மைண்டுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு சஜஷன். அந்த நேரத்தில் அந்த நாளில் வந்து ஒருவேளை நான் ஃபோன் எடுத்து ரொம்ப நேரம் பார்க்கும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் ஒரு சஜஷன் கொடுக்கும். இதை வந்து நம்ம எழுதியிருந்தோம், இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டு டூ லிஸ்ட்டை விட நாட் டு டூ லிஸ்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னு. இதுதான் இன்வர்ஷன் திங்கிங் மாடல். 2வது திங்கிங் மாடல் செகண்ட் ஆர்டர் திங்கிங். இது வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது மிகப்பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கணுன்ற டைமில், இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், புது ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த செகண்ட் ஆர்டர் திங்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா
அந்த முடிவுனால இம்மீடியட்டாக எனக்கு என்ன பலன் அப்படின்னு மட்டும் யோசித்து நிறுத்திடாமல் ஃப்யூச்சரில் இப்போ நான் எடுக்கிற முடிவு எந்த வகையிலலாம் எனக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு இன்னுமே டீப்பராக அடுத்தடுத்த லெவலில் முதலையே யோசிக்கிறதுக்கு செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு ஒரு பேர். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ செஸ் விளையாடும்போது அவங்க ஒரு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூவ்னால இம்மீடியட்டாக என்ன பலன் மட்டும் யோசிக்க மாட்டாங்க. அது மட்டும் அவங்க கேமை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு யோசிக்காமல், இப்போ ஒரு மூவ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மூவ் எப்படி அவங்க கேமை அஃபெக்ட் பண்ணும், அதனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் இவங்க செய்கிற இந்த மூவ் இன்னும் அவங்களோட கேமை எப்படியெல்லாம் பாதிக்கும்னு அடுத்தடுத்த லெவலில் இன்னும் டீப்பர் அனாலிசிஸ் பண்ணுறது தான் செகண்ட் ஆர்டர் திங்கிங். அந்த மாதிரி திங்கிங்கை நம்ம லைஃப் டெசிஷன்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த செகண்ட் ஆர்டர் திங்கிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? நம்ம பெரிய பெரிய டெசிஷன் எடுக்கும்போது நம்ம ரொம்ப அவசரப்பட மாட்டோம். இந்த மாதிரி நம்ம செகண்ட் ஆர்டர் திங்கிங்கை அப்ளை பண்ணும் பொழுது இன்னுமே நம்மளால் பல கேள்விகளை முதலையே நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இந்த முடிவு எனக்கு இந்த நிமிஷம் எனக்கு சந்தோஷம் கொடுக்காமல் இருக்கலாம், இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் மேபி 1 வருஷம்க்கு அப்புறமோ இல்லை 5 வருஷம்க்கு அப்புறமோ இப்போ எடுக்கிற முடிவு எனக்கு நிறைய பலன்களை கொடுக்கலாம், இல்லை நிறைய வாய்ப்புகளை கொடுக்கலாம், இல்லை என்னோட திறமையை இன்னும் பெட்டராக அதை எக்ஸிபிட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிறது தான் இந்த செகண்ட் ஆர்டர் திங்கிங். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பர்சனல் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் முடிஞ்சால் இன்வர்ஷன் திங்கிங் மாடலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ராப்ளமை ஆப்போசிட்டாக அப்ரோச் பண்ணி அதுக்கு இன்னும் பெட்டரான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் அதை இன்னும் டீப்பராக புரிஞ்சுக்கணும், இன்னும் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் நான் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் செகண்ட் ஆர்டர் திங்கிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வித்தியாசமாக யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரே மாதிரி பதில்கள் கிடைக்காது, இன்னுமே பெட்டரான ஆன்சர்ஸ் கிடைக்கும், இன்னும் லைஃப் பற்றின பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல முடிவுகள் எடுங்க, உங்கள் லைஃப் இன்னுமே சந்தோஷமாக அமையட்டும். On that positive note, I am signing off. Thank you so much.